My dear students and parents, நான் உங்கள் சதீஷ் கண்ணன் ஐபிஎஸ் கைடன்ஸ்லேருந்து. ஐ ஹோப் ஆல் யூ ஹவ் சீன் மை ப்ரீவியஸ் 9 part of வீடியோஸ். என்னோட கடைசியாக இருந்த 9th part வீடியோவில் we have discussed about ஆல் இண்டியா கோட்டா அண்ட் கவுன்சிலிங். அதை பற்றி நிறைய விஷயங்கள் எப்படி எக்ஸாக்டாக நடக்குன்றதை பற்றி பேசியிருந்தோம். நிறைய பேர் அதுக்கு கமெண்ட்ஸ் அண்ட் இதெல்லாம் கொடுத்துருந்தீங்க. சில பேர் இன்னும் டீட்டெயில் வேணும் சார்ன்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ எனிவே ரிசல்ட் எனி டைம் இட் வில் கம். ஸோ ரிசல்ட்ஸ் வந்தோடனே நம்மளுக்கு முக்கியமான ஒரு விஷயம் தெரியும். என்ன தெரியும்னா, மார்க் ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரியும். ஏற்கனவே நம்ம ஆக்சுவல் ஷீட்ஸை பார்த்துட்டோம். என்னென்னா ஆல் இண்டியா ரேங்க் நம்மளுக்கு இன்றைக்கி தெரிஞ்சிடும். இப்போ ஆல் இண்டியா ரேங்க் தெரிஞ்சதுன்னா எனக்கு எம்எம்சி கிடைக்குமா சார் அப்படின்னு சொல்ல முடியுமான்னா, நம்ம ஆல் இண்டியா கோட்டாவில் இருக்கிற அலோகேஷனை பற்றி கண்டிப்பாக நம்மளால் ஒரு டிசிஷன் எடுக்க முடியும். பிகாஸ் வி ஹாவ் லாஸ்ட் இயர் என்ன நடந்ததுன்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ இன்றைக்கி அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஒன்ஸ் நீங்கள் தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அப்ளிகேஷன் ரிசீவ் பண்ணிவிட்டு அவங்க வந்து உங்களுக்கு ரேங்க் ரிலீஸ் பண்ணால் தான் நம்மளால் கெஸ் பண்ண முடியும். பிகாஸ் we really don't know where we will be standing in Tamil Nadu queue, because we have reservation system is different. In all India reservations system is different. So such cases நம்ம இன்னைக்கு வந்து ஆல் இண்டியா ரேங்க்ல லாஸ்ட் டைம் என்ன சார் எக்ஸாக்டாக நடந்ததுன்றதை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ லாஸ்ட் இயர் வந்து நியர்லி 5,000+ MBBS அண்ட் BDS சீட்ஸ் வந்து ஆல் இண்டியா கோட்டா மூலமாக அலோகேட் பண்ணாங்க. அண்ட் டீம்டு யூனிவர்சிட்டி சீட்ஸ் வந்து நிறைய அலோகேட் பண்ணாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எவ்வளோ ரேங்க்குக்கு அலோகேட் பண்ணியிருக்காங்கன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ ஒன்ஸ் அகெயின் ஐ எம் ஜஸ்ட் ரிவாம்பிங் வாட் ஹேப்பன் லாஸ்ட் வீடியோ. என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆல் இண்டியா கோட்டா எப்படி நடக்கும்னு சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து நடக்கும், செகண்ட் ரவுண்ட் நடக்கும், அதுக்கப்புறம் தேர்ட் ரவுண்டுன்னு ஒன்று கிடையாது ஆல் இண்டியா கோட்டா பொறுத்த வரைக்கும். செகண்ட் ரவுண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் வேகன்சி சீட்ஸ் இருந்ததுன்னா தே வில் ஹேண்ட் இட் ஓவர் டு தி ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட்ஸ். இப்போ தமிழ்நாட்டில் 500 சீட் இருக்குது, 470 சீட் தான் ஆல் இண்டியா கோட்டால் ஃபில் ஆயிருக்குன்னா 30 சீட்ஸை வந்து தே வில் ஹேண்ட் இட் ஓவர் டு ஸ்டேட் கவர்மெண்ட். அதே மாதிரி டீம்டு யூனிவர்சிட்டி கவுன்சிலிங் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அண்ட் செகண்ட் ரவுண்ட். அது டீம்டு யூனிவர்சிட்டிஸ் அண்ட் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் லைக் டெல்லி யூனிவர்சிட்டி, பனாரஸ் யூனிவர்சிட்டி அண்ட் ஜாமியா மில்லியா, இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸு, ஏஎஃப்எம்சி பூனே, இது எல்லாமே இதே ஸ்பெஷல் கவுன்சிலிங்கில் தான், அது டீம்டு யூனிவர்சிட்டி கவுன்சிலிங் அண்ட் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி கவுன்சிலிங்கில் வரும். அதில் சீட்ஸ் வந்து உங்களுக்கு ஃபைனல் ஆகிற வரைக்கும் தே வில் கண்டக்ட் கவுன்சிலிங். ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட் அண்ட் தே வில் கண்டக்ட் மாப் அப். ஃபார் ஆல் இண்டியா தேர் ஒன்ட் பி எனி மாப் அப் ரவுண்ட். ஸோ இதுதான் லாஸ்ட் வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஓகே, இப்போது எப்படி சார் லாஸ்ட் இயர் என்ன ரேங்க்கில் என்ன மாதிரி நடந்ததுன்றதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகே, லெட் மீ கிவ் ஃபியூ டேட்டாஸ் வாட் எக்ஸாக்ட்லி ஹேப்பன். So last year for undergraduate seats for central deemed ESI allotment, mop-up and for final allotment, ஃபைனலாக என்ன ரேங்க்குக்கு கிடைச்சது இதெல்லாம் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். உதாரணத்துக்கு இப்போது ப்ரைவேட் டீம்டு யூனிவர்சிட்டிஸ் எடுத்துக்கலாம். இப்போ ப்ரைவேட் டீம்டு யூனிவர்சிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் இப்போது ஸ்கூல் ஆஃப் லைக் SRM கட்டங்குளத்தூர் டென்டல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் டென்டல் சீட்ஸ் மேனேஜ்மெண்ட் கோட்டா பார்த்தீங்கன்னா we have around 6,33,955 ரேங்க்குக்கு கிடச்சிது. பார்த்துக்குங்க, 6,33,000க்கு டென்டல் SRMல மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் அலாட் ஆகிருக்கு. ஆக்சுவலாக அது ஓபிசி கேட்டகரி, பட் மேனேஜ்மெண்ட் கோட்டாவை பொறுத்த வரைக்கும் தெர் இஸ் நோ ரிசர்வேஷன். ஸோ எல்லாருமே தே வில் பி ட்ரீட்டட் அஸ் அ ஜென்ரல். அண்ட் சச் கேசஸ் MBBSன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, MBBS வந்து இப்போ மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் இப்போ பூனேயில் BVD யூனிவர்சிட்டி மெடிக்கல் காலேஜ் இருக்குது. BVD யூனிவர்சிட்டி மெடிக்கல் காலேஜ் பூனேயில் வந்து உங்களுக்கு NRI சீட்ஸில் 5,55,000 வரைக்கும் அலோகேட் ஆகிருக்கு. அண்ட் தென் பாலாஜி வித்யாபீத், MGMCன்னு சொல்லுவாங்க, மகாத்மா காந்தி அண்ட் ஸ்ரீ பாலாஜி வித்யாபீத் பாண்டிச்சேரி NRIக்கு வந்து 5,62,688. சார் நீங்கள் ஆல் இண்டியா கோட்டா பற்றி சொல்லணும்னு இப்போ NRI பற்றி சொல்கிறீங்க மேம். ஓகே, வில் கம் ஒன் பை ஒன், வி வில் கம் டு தி டேட்டா, ரியல் டைம் டேட்டா. And for management, Satyabama University Dental College, it is 5,60,802. This is Satyabama last year allotment.
in mop-up round. So final round I'm telling. First round, second round, this is a mop-up round thing. Okay, let us get into MBBS. MBBS here, Santosh Medical College and Hospital, Ghaziabad management quota. மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு என்ன ரேங்க்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5,18,111 இந்த ரேங்க்லேயே உங்களுக்கு கிடச்சிருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம வில் கெட் இன் டு தமிழ்நாடு, மேங்களூர் இங்கே பார்க்கலாம். ஓகே, MBBS இதில் பார்க்கும்போது ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ், ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் MBBS வந்து உங்களுக்கு 3,56,841க்கு அலாட் ஆகிருக்கு. இது வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவில், ரைட்? ஓகே, தென் I will get into the government medical colleges. கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் நம்ம போகணுன்னா just a minute. ஓகே, இங்கே another one மேனேஜ்மெண்ட் கோட்டா இஎஸ்ஐ பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ இஎஸ்ஐயில் ஷெட்யூல் கேஸ்ட் வந்து 1,31,032க்கு வந்திருக்கு. இப்போ உங்களோட ஆல் இண்டியா ரேங்க் இருந்ததுன்னா ஸோ இட் இஸ் இஎஸ்ஐ கோட்டாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கொல்லம், ஸோ அதில் இஎஸ்ஐ கோட்டாவில் அலோகேட் ஆகிருக்கு. அண்ட் இஎஸ்ஐ மெடிக்கல் காலேஜ் ஹைதராபாத் MBBS SC வந்து இட் இஸ் அலோகேட்டட் 1,32,599. ஸோ நிறைய பேர் இஎஸ்ஐ பற்றி கேட்டிருந்தீங்க. ஸோ ஐ வில் கம் டு திஸ் KK நகர் அண்ட் சிங்காநல்லூர், கோயம்புத்தூரோட இதுக்கும் நான் வரேன். அண்ட் லைக் உங்களுக்கு யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் நியூ டெல்லி, இது வந்து அவங்களுக்கு ஸ்பெஷல் கவுன்சிலிங் மூலமாக 1,20,000க்கு வந்து அவங்களுக்கு அவைலபிளாக இருந்திருக்கு. தென் வி வில் கெட் இன் டு தமிழ்நாடு. ஜஸ்ட் ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு தெரியும் இந்தியாவில் வந்து நியர்லி 500 காலேஜஸ் கிட்ட இருக்குது, போத் மெடிக்கல் அண்ட் டென்டல் காலேஜஸ். ஸோ அதில் லாஸ்ட் இயர் எக்ஸாக்டாக மாப்-அப் ரவுண்டில் என்ன நடந்ததுன்றது தான் இப்போ நம்ம அந்த கட் ஆஃப் தான் பார்த்துட்ருக்கோம், ரைட்? ஓகே, ஸோ ஹியர் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஆல் இண்டியா. ஓகே, ஐபி. ஸோ ஐபி வந்து நான் சொன்னது இஎஸ்ஐ அந்த இதில் தான் வரும். வர்தமான் மகாவீர் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் நியூ டெல்லி வந்து 12,430. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இஎஸ்ஐ இதை பற்றி. ஸோ அவங்களுக்கு இது அலோகேட் ஆகிருக்கு. அண்ட் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 13,301க்கும் கூட அலோகேட் ஆகிருக்கு. டெல்லி யூனிவர்சிட்டி பொறுத்த வரைக்கும் டெல்லி யூனிவர்சிட்டி கேட்டகரி அது ஓபிசிக்கு வந்து 13,816 as allocated. இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம், ஐ வில் கம் டு திஸ் தமிழ்நாடு பார்ட். நீங்கள் நிறைய பேர் தமிழ்நாடு மாணவர்கள் வந்து யூ ரெஸ்ட்ரிக்ட் யுவர் செல்ஃப் டு பார்ட்டிசிபேட் இன் அதர் ஸ்டேட்ஸ். ஸோ தமிழ்நாடு we know we have very good medical colleges infrastructure. இன்றைக்கி இந்தியாவில் வந்து ஒரு லீடிங் இதில் இருக்கும். பட் அட் தி சேம் டைம் யூ ஷுட் நாட் இக்னோர் அதர் ஸ்டேட் காலேஜஸ். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் டெல்லிலேயும் நிறைய காலேஜஸ் இருக்குது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் இயர் நடந்தது ஒரு விஷயத்த சொல்கிறேன். போன ஒரு 2-3 வீடியோக்கு முன்னாடி ஐ டோல்ட் தேட் மாப்-அப் ரவுண்டில் வந்து ஒரு 17 சீட்ஸ் வந்து எம்எம்சியில் ஃபில் ஆகாமல் நம்ம ஃபில் பண்ணணும்னு சொல்லி ஒரு டேட்டா சொல்லியிருந்தேன். அது எப்படி நடந்திருக்குன்னா, ஃபர்ஸ்ட் ரவுண்டில் அலாட் பண்ணியிருப்பாங்க, ரிப்போர்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. செகண்ட் ரவுண்டில் திருப்பி அலாட் ஆகிருக்கும், ரிப்போர்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. தென் தே வில் கிவ் இட் டு ஸ்டேட் கவர்மெண்ட். இதுதான் நடக்கும். நிறைய பசங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நார்த்தில் இருக்கிற பசங்க இங்கே இருக்கிற தூத்துக்குடியோ தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜோ எடுத்துடுறாங்க. இப்போ எப்படி நமக்கு வந்து ஒரு நார்த் ஈஸ்ட்டில் ஒரு மெடிக்கல் காலேஜ் திருப்பூரில் கிடைக்கிது, எடுத்துகிட்டு நம்ம போவோமா, அதே சுச்சுவேஷன் தான் அவங்களுக்கும். அங்கேயே கிடச்சதுன்னா திருப்பி என்ன அந்த சீட் வந்து வேக்கண்டில் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சில பேருக்கு வந்து கான்ஃபிடெண்ட்டாக எனக்கு சீட்டு தமிழ்நாட்டில் கிடச்சிடும் அப்படின்னு நினைக்கிறவங்க யூ கேன் வெயிட். சில பேர் கொஞ்சம் மார்க்ஸ் ஆசிலேஷனில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இதில் ஆல் இண்டியாவில் பார்ட்டிசிபேட் பண்ணிங்கன்னா பை சான்சஸ் யூ வில் கெட் சீட்ஸ். அதில் என்ன ரொம்ப முக்கியமான விஷயம்னா, இதில் சாய்ஸ் ஃபில்லிங், சாய்ஸ் லாக்கிங் தான் இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த ஆப்ஷன்ஸ் கொடுக்குறது இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ ஹியர் லெட் அஸ் கெட் இன் டு தி வேக்கன்சி பொசிஷன். நம்ம இன்ஸ்டியூட் அண்ட் பிரான்ச் வைஸ் வந்து ஆல் இண்டியா கோட்டாவோட வேக்கன்சி பொசிஷன் அண்ட் ஃபைனல் அலாட்மெண்ட். லாஸ்ட் டைம் நம்ம பார்த்தோம். ஃபைனல் அலாட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஜஸ்ட் மினிட். ஓகே, ஃபைனல் அலாட்மெண்ட் வந்து லாஸ்ட் இயர் என்ன ரேங்க்குக்கெலாம் அலாட் பண்ணியிருக்காங்க காலேஜ் வைஸ் பார்க்கலாம். ஸோ ஈவன் நம்ம வந்து இங்கே கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்
திருநெல்வேலி. கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் திருநெல்வேலியில் ஒரு ஸ்டூடெண்ட்டு ஆல் இண்டியா ரேங்க் 8234. ஆல் இண்டியா ரேங்க் 8234. His name is Tom Robin John. மதர் நேம் ராச்சல் அண்ட் ஃபாதர் நேம் ஜான் தாமஸ். இவங்க கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் வந்து ஜென்ரல் கேட்டகரிக்கு அவங்களுக்கு ஆல் இண்டியா ரேங்க்குக்கு ஆல் இண்டியா கோட்டாவில் சீட்ஸ் அலோகேட் பண்ணியிருக்காங்க. யோசிச்சு பாருங்கள். இப்போ இதே இது தமிழ்நாட்டில் ஒரு ஸ்டூடெண்ட் ஆல் இண்டியாவில் எடுக்கிறவங்க இதை நம்ம ட்ரை பண்ணுறதுனால மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கேரளாவிலேருந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தமிழ்நாடு பார்டரிங் காலேஜஸ் லைக் கன்னியாகுமரி மெடிக்கல் காலேஜ், இங்கே கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ், இதிலெல்லாம் சீட்ஸை ஃபர்ஸ்ட் ரவுண்டில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தே வில் கோ ஃபார் அப்கிரேடேஷன். திருவாண்டம், கோட்டயம், கொல்லம், பாலக்காடு, கோழிக்கோடு இந்த காலேஜஸ்க்கு அப்கிரேட் பண்ணிக்கிறாங்க நிறைய பார்த்தீங்கன்னா. ஸோ அப்படி பார்க்கும்போது தமிழ்நாட்டிலேயே பார்த்தீங்கன்னா அதே கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் 8268. இது ஒரு ஸ்டூடெண்ட்டு. இஸ் நேம் இஸ் கௌரி சங்கர். அவர் ப்ராபப்ளி தமிழ்நாளாக தான் இருப்பார். ஃபாதர் நேம் இஸ் விஜயகுமார். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் லைக் தேனி மெடிக்கல் காலேஜ் ஜென்ரல் கேட்டகரி. தேனி மெடிக்கல் காலேஜ் ஜென்ரல் கேட்டகரி வந்து 8368க்கு வந்து கிடச்சிருக்கு, அலாட் பண்ணியிருக்காங்க. ஃபைனலாக he has allotted into the particular college. Now he is studying, I think first year படிச்சுட்டு இருப்பார், செகண்ட் இயர் போக போகிறாரு. அண்ட் நெக்ஸ்ட்டு ஹியர் கன்மோஜ் குல்பர்கா கவர்மெண்ட் மோகன் குமாரமங்கலம் மெடிக்கல் காலேஜ் சேலம். கவர்மெண்ட் மோகன் குமாரமங்கலம் மெடிக்கல் காலேஜ் சேலம். சேலமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8454க்கு வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க இது சேலமில். அண்ட் ஃபார் திஸ் இஸ் அலாட்டட் ஃபார் ஓபிசி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஓபிசி நான் கிரீமி லேயர் சர்டிஃபிகேட் ஐ திங்க் நீங்கள் எல்லாம் ப்ரிப்பேர்டாக வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யாரும் இன்னும் எடுக்கலைன்னா சீக்கிரமாக வாங்கிக்கோங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம், ஃபார் யூஜி மெடிக்கல் அட்மிஷன்ஸ் ஐஐடி என்ஐடி இந்த மாதிரி அலோகேஷன்ஸ் எல்லாம் எப்பயும் போல தான் போயிட்டுருக்கு. ஃபார் பிஜி தான் அந்த கேஸ் வந்து போயிட்டுருக்கு. பிஜியில் தான் ஓபிசி. டோன்ட் மிஸ்டேக் இட். இதில் ஓபிசி இல்லைன்னா, ஏன்னா நீங்கள் அப்ளை பண்ணும்போதே நீங்கள் நீட் அப்ளை பண்ணும்போதே என்ன கொடுத்துருப்பீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரியாக இடபிள்யூஎஸ்ஸாக ஓபிசி என்சிஎல்லா அண்ட் எஸ்சி ஆர் எஸ்டி ஃபிசிக்கலி டிசபிள் இது எல்லாமே கொடுத்துருப்பீங்க ஆப்ஷன்ஸ். ஸோ அதுபடி உங்களுக்கு ஓபிசி என்சிஎல்ல வந்திருக்குன்னா நீ கேன் கோ ஃபார் ஓபிசி என்சிஎல். ரேங்க் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியுது. இங்கே இப்போ மோகன் குமாரமங்கலம் ரேங்க் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 300 ரேங்க் கிட்ட டிஃப்ரென்ஸ் இருக்குது பிகாஸ் ஆஃப் ஓபிசி. தென் another medical colleges in Tamil Nadu. Again 8673க்கு வந்து ஜென்ரல் கேட்டகரிக்கு அதே கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் திருநெல்வேலி வந்து அலோகேட் ஆகிருக்கு. கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் திருநெல்வேலி அதுல்யா பிரமோத். ஐ திங்க் அதுல்யா பிரமோத்னா ப்ராபப்ளி அவங்க கேரளாவாக தான் இருக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் அதே கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் எக்கனாமிக்கலி வீக்கர் கேட்டகரி. இட் இஸ் எக்கனாமிக்கலி வீக். நோ, இட் இஸ் நாட் எக்கனாமிக்கலி வீக்கர். நோ, ஏன்னா அவங்க சர்டிஃபிகேட் வந்து ப்ரொடியூஸ் பண்ண தவறி இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து ஷெரின் சாரா வர்கீஷ் 8725க்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் திருநெல்வேலி அலோகேட் ஆகிருக்கு. ஸோ அண்ட் நெக்ஸ்ட் தமிழ்நாட்டில் இருக்கிற காலேஜஸ் இந்திரா காந்தி மெடிக்கல் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் புதுச்சேரி வந்து ஜென்ரல் கோட்டா ஆல் இண்டியா கோட்டாவில் பார்த்தீங்கன்னா 8818க்கு உங்களுக்கு கிடச்சிருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் புதுச்சேரி மெடிக்கல் சயின்ஸ் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஃபைசாபாத், கல்யாணி, அகோலா, வாஜ்பாய், விதிஷ், சோலாப்பூர். Kanyakumari Government Medical College, which is located in Nagarkovil, Asari Pallam. So OBC category வந்து உங்களுக்கு 9178 has been allotted. நாமா ஹெச் ஷமீனா ஹனீஃப் இவங்க தான் ப்ராபப்ளி அவங்க நியர்பை நெய்பரிங் ஸ்டேட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அண்ட் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் தேனி ஜென்ரல் கேட்டகரி 9248. நீங்கள் பார்த்தீங்கல்ல ஃபஸ்ட்டு நான் 8200க்கே இருந்தது, இப்போ 9248க்கும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கிட்டத்தட்ட 5000 சீட்ஸ் அலோகேட் பண்ணும்போது இஃப் யூ வாண்ட் கீழே லீஸ்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா லெட் மீ ஷேர் காலேஜஸ்
நம்ம இன்னும் ஜேஎஸ்எஸ்லாம் மைசூர் ஜத்குரு அதெல்லாம் நம்ம பார்க்குறதில்ல. அங்கே வந்து பார்த்திங்கன்னா எம்பிபிஎஸ் ஜென்ரலுக்கு வந்து ஆல் இண்டியா கோட்டாவில் உங்களுக்கு வந்து 5,003,444 அதுக்கு கூட கிடச்சிருக்கு. அண்ட் ஜேஎஸ்எஸ் மெடிக்கல் காலேஜ் எம்பிபிஎஸ் ஓபிசி அண்ட் இதெல்லாமே 15% ஆல் இண்டியா அண்ட் டீம்டு அண்ட் சென்ட்ரல் யூனிவர்சிட்டியோட இதில் நான் சொல்கிறது. மங்களூரில் கேஎஸ் ஹெக்டே மெடிக்கல் அகாடமி மங்களூரில் 56,176க்கு கிடச்சிருக்கு மங்களூரில். அண்ட் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் சிவபுரி எம்பிபிஎஸ் எஸ்சிக்கு வந்து 56,116க்கு கிடச்சிருக்கு. இப்போ இந்த ரேங்க்லாம் நீங்கள் உங்களுக்கு ரேங்க்கை பார்த்தோன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியாஸ் கிடச்சிடும். ஸோ இதெல்லாம் ஃபைனல் அலாட்மெண்ட் லாஸ்ட் இயர். ஏன்னா ஃபைனல் அலாட்மெண்ட்டுன்னு ரேங்க்கு சொல்லும்போது கண்டிப்பாக வந்து மார்க்ஸை நான் பேசலை. ஏன்னா மார்க்ஸ் வருஷம் இன்க்ரீஸில் இருக்கும், பட் ரேங்க் வந்து ஓரளவுக்கு க்ளோஸாக தான் இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது இது அவேர்னஸ் பொறுத்து தான், எவ்வளோ பேர் கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்கன்றதை பொறுத்து தான் நம்ம பேச முடியும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்ரீ ராமச்சந்திர மெடிக்கல் காலேஜ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் சென்னை ஜென்ரல் கேட்டகரி மேனேஜ்மெண்ட் கோட்டா பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் 8 சீட்டில் வந்து 57,961க்கு கிடச்சிருக்கு. பட் இதெல்லாம் தாண்டி நம்ம இங்கே மாப்பப் ரவுண்டில் பார்க்கும்போது இன்னும் வந்து உங்களுக்கு ஈவன் ரேங்க் கோஸ் அப் டு லேக்ஸில் இருக்கும்போதே கிடைக்கும். அண்ட் ஃபார் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கலிங்கா மெடிக்கல் புவனேஸ்வர் எம்பிபிஎஸ் மேனேஜ்மெண்ட் சீட் 8 சீட்டு பார்க்கும்போது உங்களுக்கு 72,027 ரினி பாசு அவங்களுக்கு கிடச்சிருக்கு. அண்ட் அதே இது மாண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் மாண்டியா உங்களுக்கு தெரியும், கர்நாடகாவில் இருக்குது. அங்கே ஆல் இண்டியா கோட்டாவில் எஸ்சிக்கு வந்து, ஏன்னா நீங்கள் இப்போ கர்நாடகான்னு உங்களோட நெய்பரிங் ஸ்டேட், ஷெட்யூல் காஸ்ட்டாக இருந்தால் அங்கே போய் படிக்கலாம். பையனோ பொண்ணோ அங்கே போய் நீங்கள் மெடிக்கல் காலேஜில் படிக்க வைக்கலாம். ஒய் யூ ஆர் இக்னோரிங்? தமிழ்நாட்டிலேயும் கிடைக்கிறோன்னு யோசிக்கலாம். நமக்கு மெடிக்கல் சயின்ஸ் படிக்கணும், இட்ஸ் அப்ரூவ்ட் பை மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா, நெய்பரிங் ஸ்டேட் தான் நம்ம போய் படிக்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது ஷெட்யூல் காஸ்ட்டுக்கு மாண்டியாவில் வந்து 71,920 ரேங்க்குக்கு கிடைச்சது. நீங்கள் இதே இது சொல்லும்போது வெறும் 9,000க்கு, ஏன்னா இதெல்லாம் ஃபஸ்ட் ரவுண்டில் நிறைய பேர் ஃபில் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்கள் இந்த ஆப்ஷன்ஸ்லாம் ஃபில் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக யூ வில் கெட் அ சான்ஸ். அண்ட் தூத்துக்குடி மெடிக்கல் காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சிக்கு வந்து ஆல் இண்டியா அலோகேஷனில் 72,172. இப்போ இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற இதே ஒரு ரேங்க் எடுக்கிற பையன் என்ன பண்ணுவார்னா, தமிழ்நாட்டில் சீட்ஸ் கம்மியாக இருக்குது, எனக்கு இந்த மார்க்கு கிடைக்காதுன்னு சொல்லிட்டு அவங்க ஃபில் பண்ணாமல் விட்ருவாங்க. ஸோ இதே இது பாருங்கள், எந்த ஸ்டேட்லேருந்து அந்த பையன் வந்திருக்கான், ரோஹித் குமார் காயத்ரி தேவி ரங்லால், இவர் வந்து எங்கேயோ இருந்து ஏதோ ஒரு ஸ்டேட்டில் இருந்து 72,000 ரேங்க் எடுத்து தூத்துக்குடி மெடிக்கல் காலேஜில் ஆல் இண்டியா கோட்டா வந்திருக்காரு. பட் ஸ்டில் வி ஆர் ஹியர் அட் தமிழ்நாடு. நம்ம வந்து இதுக்கு அப்ளை பண்ணாமல் நம்ம மிஸ் பண்ணுறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது. ஸோ அண்ட் தென் கேபி விஸ்வநாதம் மெடிக்கல் காலேஜ் ஷெட்யூல் காஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 72,363 வந்து கிடச்சிருக்கு. அண்ட் கவர்மெண்ட் மோகன் குமாரமங்கலம் காலேஜ் ஷெட்யூல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 72,700. லைக் அதர் கேட்டகரி ஓபிசி பார்க்கணும் நம்ம. இப்போ கோலாரில் ஓபிசி பார்த்தீங்கன்னா, ஸோ எஸ்டியூ மெடிக்கல் காலேஜ் கோலார் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. கோலாரில் வந்து அங்கே ஒரு ஸ்டூடெண்ட்டு 77,164க்கு அவங்களுக்கு அவைலபிளாக இருந்திருக்கு, சீட்ஸ் கிடச்சிருக்கு. என்னதுன்னா அது கோலாரில் வந்து உங்களுக்கு அந்த சீட்ஸ் வந்து மேனேஜ்மெண்ட் 8 சீட்ஸில் கிடச்சிருக்கு. எஸ்டி பார்த்தீங்கன்னா டிடி மெடிக்கல் காலேஜ் ஆலப்புழா கேரளாவில் எஸ்டிக்கு வந்து 77,000 ஆல் இண்டியா ரேங்க்குக்கு அவைலபிளாக இருந்திருக்கு. அண்ட் தென் கலிங்கா இன்ஸ்டியூட் ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், இட்ஸ் அ மேனேஜ்மெண்ட் பெய்டு சீட்ஸ். ஸோ உங்களுக்கு ஆல் இண்டியா கோட்டா எஸ்டி ஃபார் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் காண்டியா 81,312. லைக் இந்த மாதிரி உங்களோட ஆல் இண்டியா ரேங்க் உங்களுக்கு இப்போ கிடைச்ச உடனேயே போன வருஷம் இந்த ஆல் இண்டியா ரேங்க்குக்கு எந்தெந்த காலேஜஸ்லாம் கிடைச்சது, இந்த வருஷம் அதே சான்சஸ் வந்து நம்மளுக்கு இருக்கும். ஸோ இது பற்றின நிறைய உங்களுக்கு குவரிஸ் இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து ஒரு சாம்பிளுக்கு தான் இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸை சொன்னேன். ஏன்னா பேஸ்ட் ஆன் யுவர் குவரிஸ் ஒன்லி ஐ கேன் கிவ் ஆன்சர்ஸ். ஸோ சூனர் ஐம் கோயிங் டு கண்டக்ட் லைவ் யூடியூப் லைவ் வந்து ஐ வில் கிவ் த ஷெட்யூல். அதில் நீங்கள் உங்களோட குவரிஸ் எல்லாத்தையுமே போஸ்ட் பண்ணலாம். சில பேருக்கு ஸ்பெசிஃபிக்காக ரிசல்ட் வந்தோன்னா ஆல் இண்டியா கோட்டா ரேங்க் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா யூ கேன் பர்சனலி காண்டாக்ட் மீ. I will support you on this because
in this video I cannot give all complete information because we have very vast data we have. So ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக I am ready to support and watch my next videos. And those who are not subscribed, please subscribe and get updated all these informations. Thank you.